அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு வந்து இன்னொரு நியாயமா? நடக்கவே நடக்காதுன்னு நம்ம வந்து சில விஷயத்தை எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்ல, அந்த விஷயம் வந்து உங்களாலேயும் மிமிக்ரி வந்து பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோ விளையாடி போகலாம். பேட்டரி சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் பஸ்ல நம்ம வந்து போயிருப்போம். அப்படி நம்ம வந்து போவோம்பா, நீங்க யாராச்சும் ஒரு வாட்டியாச்சும் கவர்மெண்ட் பஸ் வந்து பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிக்கிறது நீங்க வந்து பாத்திருக்கீங்களா? வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும்? நான் இதுவரை பார்த்தது கிடையாது. நம்ம வந்து பைக்ல வந்து 2 பேருக்கு மேல அதிகமா நம்ம வந்து போனமைக்கு நம்மள வந்து போலீஸ் வந்து பிடிச்சு ஃபைன் வந்து போடுவாங்க. அதே கவர்மெண்ட் பஸ்ல கவர்மெண்ட் ட்ரெயின்ல எல்லாம் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஃபைன் வந்து போட மாட்டாங்களா? அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு வந்து இன்னொரு நியாயமா? நம்ம எல்லாருமே பூமர் வந்து சாப்பிட்டுருப்போம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பூமர் வந்து சாப்பிட்டம்பா, எவ்வளவு ரூபாய் கொடுத்து நீங்க வந்து பூமர் வந்து வாங்குனீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் பூமர் வந்து சாப்பிடும்போது 1 ரூபாய் கொடுத்துதான் நான் வந்து பூமர் வாங்கி சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். அதே பூமர் நான் வந்து இப்ப வாங்கினா கூட அதே ரேட்டு தான், 1 ரூபாய் தான், அதே ரேட்டு தான் இப்போ கூட. ஏன் பூமருக்கு வந்து ரேட் வந்து அதிகமாகுது? வேற எல்லா பொருட்களுமே அதிகமாயிட்டே போகுது ரேட்டு. ஆனா பூமர் மட்டும் அன்னைக்கு விலை எவ்வளவோ அதே விலையில தான் இன்னைக்கு பூமர் இருக்கு. அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட், அதே சைஸ், அதே கலர் எல்லாமே அப்படியே அதே மாதிரி அப்படியே இருக்குது. ஆனா அன்னைக்கு 1 ரூபாய் தான், இன்னைக்கு 1 ரூபாய் தான். இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மொழியை வந்து உருவாக்கி அந்த மொழிக்கு வந்து உருவம் கொடுத்து அந்த மொழியெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்ல? நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம்களோ இல்லைன்னா நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்களோ, நம்ம கிட்ட வந்து யாராச்சும் வந்து நீ வந்து எவ்வளவு நேரம் விளையாடி இருப்ப, நீ வந்து எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்ப, நம்ம கிட்ட வந்து யாராச்சும் கேட்டணுமே, நம்மளால ஈஸியாட்டு சொல்லிட முடியும். நான் ஒரு 2 மணிக்கு ஒரு வேலை பார்த்தேன், இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு ஒரு வேலை பார்த்தேன், நான் 1 மணிக்கு ஒரு விளையாடுனேன், இல்லைன்னா 1.5 மணிக்கு ஒரு விளையாடுனேன், அப்படி நம்மளால சொல்ல முடியும். ஆனா நம்ம வந்து தூங்கம்ப மட்டும் எவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து தூங்குறோம்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இல்ல. நம்ம வந்து டைமை பார்த்தாதான் நமக்கே தெரியும் இல்ல, நம்ம வந்து எவ்வளவு நேரம் நம்ம வந்து தூங்கி இருக்கோம்னு. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கவே நடக்காதுன்னு நம்ம வந்து சில விஷயத்தை எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்ல, அந்த விஷயம் வந்து கனவுல வந்து நடந்தங்கி நம்ம வந்து கனவுலையாச்சும் நடந்துன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லைன்னா கனவுலையா நடந்துன்னு சொல்லிட்டு வருத்தப்படணுமா? நம்ம வந்து கடலுக்கு பீச்சுக்கு எல்லாம் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்பா, அங்க வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய சின்ன சின்ன நண்டுகளை நம்ம வந்து அங்க வந்து பார்க்க முடியும். அப்படி சில நேரங்கள்ல நண்டை பார்க்கம்பா டக்குன்னு பார்த்தோமைக்கு அந்த பூமிக்குள்ளாடி போயிடும் ஒரு குண்டு தோண்டி. அப்படி அது வந்து போகும்போது வந்து எப்படி அது வந்து கண்ணை வந்து மூடிட்டு தான் போக முடியும். அதனால அப்படி அது வந்து போகும்போது டக்குன்னு உள்ளாடி ஒரு கல்லோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாறையோ ஏதாச்சும் இருந்தங்கி அது போன வேகத்துல அதுக்கு மேல அது வந்து மோதி ஒருவேளை அதுக்கு வந்து காயங்கள் கூட ஏற்படல இல்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? நம்ம வந்து ஒரு பக்கெட் நிறைய ஒரு தண்ணி எடுத்து ஒரு எறும்பு கூட்டத்துக்கு மேல வீத்தினோம்னா எறும்புகளுக்கு வந்து ஒரு சுனாமி வந்த மாதிரி அதுகளுக்கு ஒரு ஃபீல் ஆகுங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனிதர்களும் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்கிற ஒரே ஒரு உயிரினம்னா அது வந்து பச்சை கிளியால மட்டும்தான் முடியும். அதுவும் வேலை பார்த்துதான் அதுவும் சம்பாதிச்சு அது சாப்பிடுது. எப்படி நினைக்கிறீங்களா? ஜோசியக்காரங்களுக்கு கூட அதுவும் போகுமா? அதுதானே சீட்டெல்லாம் எடுத்து கொடுக்குது. அது எடுத்து கொடுத்த சீட்டை தானே எடுத்து அவங்க வந்து படிச்சு என்னெல்லாம சொல்லுவனும். அப்படி பார்த்தோம்னா 2 பேரும் அப்போ பார்ட்னர்ஷிப் ஆடு தானே அப்போ வேலை பார்க்குறேன், அதுவும் அப்போ உழைச்சு தானே அப்போ சாப்பிடுது அந்த பச்சை கிளி கூட. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி வீட்டுக்கு ஒரு அருமையான வீடியோ. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே.